அப்ப இந்த மனதை வைத்து கொண்டு இறைவனையோ குருவையோ அறிந்து செயல்பற்ற முடியாது. அந்த மனதை வைத்து கொண்டு சக மனிதனாக இருக்கக்கூடிய சக மனிதனோடு இன்டராக்ட் ஆகலாம், கலக்கலாம், அன்பா பேசலாம், கனெக்ட் பண்ணலாம், ஒரு பாசத்தை வெளிப்படுத்தலாம், எல்லா சூழலுக்குள்ளையும் அவரும் நீங்களும் பரிமாறிக்கொள்ளலாம். இதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் செய்யறா. அன்புங்கிறா, கருணைங்கிறா, காதலுங்கிறா, கமிட்மெண்ட்டுங்கிறா, உணர்வுங்கிறா, கட்டுப்பாடுங்கிறா. எல்லா செயலுக்குள்ளையும் இந்த மனமும் இரண்டு மனங்களும், ஒரு தாய் ஒரு மனம், தகப்பன் ஒரு மனம், குழந்தை ஒரு மனம், கணவன் ஒரு மனம், உறவினர்கள் ஒரு மனம், இல்ல எல்லா மனங்களும் சேர்ந்து சில எமோஷன்ஸ்களையும் வெளிப்படுத்திக்கிறது, சில அதே நேரத்துல சில மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்திக்கிறது. அப்ப இதுங்கள் இந்த வேலையெல்லாம் இருக்கு. அப்ப அந்த குரு கிட்ட, மனம் இல்லாதவர்கிட்ட அந்த எமோஷன், அந்த விஷயம்லாம் தேவையற்ற விஷயங்களை அவர் இந்த மாதிரி கொண்டு வர மாட்டாரு. அப்ப அவர் என்ன செயல்பாடுகள் அப்படின்னா, எது தேவை, எது செயல், எது வடிவம். இந்த உலகம் முழுக்க ஒரு பூக்கள் மாதிரி பூத்து கிடக்கு. அதனால இந்த உலகத்தை அப்படியே உலகமே பூத்து கிடக்கு. உலகத்தை வளைக்கணும், உலகத்தை வாங்கணும், உலகத்தோடு அப்படியே போய் ஐக்கியமாகணும், அதெல்லாம் நினைக்க மாட்டாரு. இந்த உலகம் பூத்து கிடக்கல, அவர் என்னவா நினைக்கிறாரு, இந்த உலகம் பூத்து கிடக்கிற மாதிரி நானும் பூத்து தான் கிடக்கிறேன். நீ எப்படி பூத்து கிடக்கிறாயோ அது மாதிரி நானும் பூத்து கிடக்கிறேன். அதனால இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருமையாகவோ விசித்திரமாகவோ புதுசாகவோ எதுவும் தோணல. நானே அப்படித்தான் கிடக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ விரிந்து கிடப்பது போல் நானும் விரிந்து கிடக்கிறேன், நீ மலர்ந்து இருப்பது போல் நானும் மலர்ந்து இருக்கிறேன். அதனால் நான் என்னவே பயன்படுத்த முடியாம இருக்கும்போது உன்னை பயன்படுத்தணும், உன்னை அல்லணுங்கிறது எனக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படிங்கிற அந்த சூழலுக்கு மாறுறாரு. அப்ப குரு அந்த மனம் இல்ல, உடல் இல்ல, உணர்வு இல்லைங்கும் போது அவருக்குள்ள என்னன்னா, அவர் இருக்கும் போதே அவர் இல்லாதது போல், ஒரு சமாதி போல், ஒரு மறைந்தது போல் அவர் இருந்து பணி செய்கிறார். அப்ப நீ இறந்துட்டா அப்படின்னா உன்னை பார்க்கவே முடியாது. அப்ப உன் போட்டோவுக்கு மாலை வச்சு உனக்கு ஞாபகம் வரும்போது, ஏதாவது திதி, உன்னோட நட்சத்திரம் வரும்போது, இல்ல வருடத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிடுறது, இல்ல உன்னை நினைக்கும் போது அழுகிறதுன்னு ஒரு வேலை பார்க்கறதில்ல. ஆனா ஒரு குரு பிரசன்ஸ்ல இருந்துகிட்டு அவர் இறந்தது போல ஒரு செயலை உருவாக்கி விடுகிறார், அவர் இல்லாதது போல ஒரு செயலை உருவாக்கி விடுகிறார். புரியுதுங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய அனுபவம், அது எப்படியாப்பட்ட அனுபவம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறவர் எப்படின்னா, அவர் கற்பனைக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க மாட்டார். அப்ப அப்படியாப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையும் இந்த உலகத்தையே எதை பெறுவது, எதை எடுப்பது, எப்படி போவது, என்ன செய்வது என்று அறியாத குழந்தை நீ. அப்ப எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது, எதை பெறணும், எதை பெறக்கூடாது, எப்ப அழுகணும், எப்ப அழுகக்கூடாது, எப்ப சிரிக்கணும், எப்ப சிரிக்க கூடாது. அப்ப எப்படி எதை பயன்படுத்தணுங்கிற அந்த கலையை ஒரு குருவிடம் இருந்து நீ கற்றுக்கொள்கிறாய். அந்த குரு அந்த கலையை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற வித்தையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வித்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, பயிற்சியாக இல்லாமல் தன்னிடம் இருந்து அந்த அலைவரிசையில் ஒரு மனிதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேலைகளை அவர் செய்கிறார். அப்ப முதலாவதாக மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், இந்த மூணு அற்றவராக இருக்கக்கூடியவரை பற்றுதல் இல்லாமல் அங்கு பார்க்க வருபவருக்கு அவர்கள் வழக்கத்தை மீறி, வழக்கத்தை தாண்டி வேத வடிவத்தில் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில தானாகவே அந்த மனதோடைய போக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. தானாகவே அவர்கள் உடலுடைய தன்மைகள் மாறி அந்த உடலே வேற தன்மைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தானாகவே உணர்வும் தன்மைகளே மாறி அந்த உணர்வற்ற தன்மையை நாம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒன்றோடு ஒன்று சேர்வது மாதிரி, இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருளோட, நல்ல ஞாபகம் வச்சுக்க, உன் தந்தை, உன் தாய், நீ நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் உன்னை பிள்ளையா பெற்றுட்டதுனால நீ நிறைய தவறுகள் செய்தா கூட உன் தாய் என்ன பண்றா, அந்த தவறெல்லாம் தனக்குள்ளே மறைச்சுக்கிட்டு ஊர் உன்னை பேசுது, உலகம் உன்னை பேசுது, சமூகம் உன்னை பேசுது. ஆனா உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை பேசுறதே இல்லை. உனக்குள்ளே ஏதாவது செஞ்சு உன் பிள்ளைய நல்வழிப்படுத்தியெல்லாம், பிள்ளைக்கு இந்த நேரத்தில் நாம உதவியா இருக்கணும்னு எல்லாரும் பேசுனா கூட உன் பின்னாலேயே தான் உன் தாயும் தகப்பனும் நிற்கிறான். அதே மாதிரி
எத்தனை காற்று புயல் அடித்தாலும் நீ வச்ச மரங்கள் செடிகள் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலை பூ பூத்து காய் காய்ச்சி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு குரு இந்த பேட்டர்ல செயல்பட மாட்டார். அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னா, அவரு தன்னை போலதான் உன்னை உருவாக்கணும்னு நினைக்கிறார். தன்னை போல எப்படின்னா, தன்னுடைய தன்மை அவனுக்கு கிடைக்கும் போது அவன் வேற மாதிரி மாறுறான். இப்ப உன் தாய்கிட்ட இருந்தும் உன் தந்தை கிட்ட இருந்தும் ஒரு மரத்துக்கிட்ட இருந்து என்ன கிடைச்சிது அப்படி என்ன எடுத்துக்கிட்ட அப்படின்னா, அதெல்லாம் மனம் இருக்கிறது. மனம் இருக்கிற பொருள்ல இருந்து நீ மனதை தான் எடுத்துக்க முடியும். அப்ப உன் குரு கிட்ட மனம் இல்லை, உன் குரு கிட்ட வேற ஒரு விஷயம் இருக்கு. அங்க நீ எடுக்க வேண்டியதுல நீயே இயற்கையாக பெற்றுக்கொள்வாய். இப்ப உன் தந்தை சமயத்துல நீ கேட்டு செய்யற, நீ கேட்காமையே தான் தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிற. உன் தாய் நீ கேட்டு என்னைக்காவது செய்யறா, ஆனா அவன் முக்காவாசி வாழ்க்கையா நீ கேட்காம தான் கொடுத்துட்டு இருக்கா. அது மாதிரி உன் குரு கேட்டு கேட்க வேண்டியது கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அவருடைய தன்மை அவருடைய செயல்பாடுகள் அப்படியே முற்றிலுமாக உனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்க உருவாக்கப்படுகிறது. அப்ப ஒரு மரத்தடியில போய் நம்ம அமர்ந்து அந்த மரத்தடிக்கு சுற்றி எதுவும் கிடையாது. அந்த காத்து கொஞ்சம் வேணும், கொஞ்சம் சில்னஸ் வேணும், இல்ல ஏதாவது ஒண்ணு வேணும்னா அந்த மரத்தை பிடிச்சி நம்ம ஆட்ட வேண்டியதில்லை, அந்த மரத்தை பிடிச்சி நம்ம உழுக்க வேண்டியதில்லை, அந்த மரத்துக்கு ஏதாவது ஒரு சுற்றி போட வேண்டியதில்லை. அப்ப இயற்கையாகவே அந்த மரத்திலிருந்து ஒரு காற்றோ ஒரு செயலோ உருவாகும் அப்படிங்கிறத நாம நிதானிச்சு கவனிச்சு புரிந்து கொள்ளணும். அதே போலதான் ஒரு குருவிடம் போகும்போது அவருக்கே என்ன பண்ணுவாருன்னா, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள அந்த காற்றை அவரு பரப்புறதுக்கான அந்த வேலைகளை அவரே செய்வார். அப்ப அவரிடம் போய் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப அரிது. அவை சொன்ன மாதிரி பிறப்பில் அரிது மானிட பிறப்பு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனமற்றவர் உடலற்றவர் உணர்வற்றவர்கிட்ட போய் எனக்கு காரக்குழம்புக்கு 2-3 மசாலா பாக்கெட் வேணும், என் புள்ள கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தாலி செங்கி வேணும், என் உடல் இப்படி இருக்கு அதுக்கு இது வேணும் அது வேணும் அந்த செயல் வேணும் அப்படிங்கிறத அந்த கேட்கும் இடத்துல அவர்கிட்ட அவர் இல்லை. ஏன்னா அவர் மனம் இல்லாதவர். அப்ப மனம் இல்லாதவர்கிட்ட முதல்ல கேட்க கூடாது. கடவுள் ஏன் அடிக்கடி உன்கிட்ட பேசுறது இல்லைன்னா, அவர் உணரக்கூடியவர். நீ உணரு, அவரு உணர்ந்து உனக்கு ஒரு வேலை செய்வாரு. அவர் பிரசன்ஸ் உன்கிட்ட உணர்த்தி அவருடைய அலைவரிசைய உன்கிட்ட அப்படியே அழகா கடத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அப்ப அவர்கிட்ட போய் நீ ஒரு கான்வர்சேஷன் நடத்த முடியாது. எங்கேயாவது ஒரு அரிதாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஆனா அவர்கிட்ட போய் எனக்கு இது செய் அது செய் அது செய் அது செய் இது செய்யலாம் உன் மனதை வைத்து நீ கேட்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா மனிதமா இருக்கிற எல்லா பேரும் அவங்க வச்சுக்காரு. இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து திருப்பதியில ஆரம்பிச்சு இங்க இருக்கிற அத்தனை சிவன் கோயிலையும் நீ கேட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கல. ஆனா நீ கேட்டது அங்க நடந்திருக்கு. அதுக்கு காரணம் உனக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது நடந்திருக்க. நீ கேட்டதுனால கடவுள் கொடுக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. மனமுள்ள ஒரு மனிதன் கேட்பதை கடவுள் கொடுக்க மாட்டான். ஏன்னா மனமுள்ள மனிதனுக்கு எது வேணும் எது எப்ப வேணும்னு அவனுக்கே தெரியாது. அதனாலதான் 10 வயசுல கேட்க வேண்டிய பொருளை 50 வயசுல கேட்பான், 50 வயசுல கேட்க வேண்டிய பொருளை 10 வயசுல கேட்பான் மனிதன். அப்ப எதை எப்ப கேட்கணும் எதை எப்படி பெறணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, அவரே உணர்ந்து இவனுக்கு இது மட்டும்தான் இப்ப வேணும், அவன் கேட்கறத நான் கொடுக்க முடியாது. ஏன்னா மனதோடு இருக்கிற அவன் தாயும் தகப்பனும் ஊரு கை விட்டாலும் என் புள்ளன்னு கை விடாம புள்ள கேட்கறத வாங்கி கொடுத்துருவான். ஆனா ஒரு இறைவன் புள்ள கேட்கறத வாங்கி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் உணர்ந்து செயல்படுறவன், அங்க மனம் கிடையாது. அதனாலதான் அன்பு கருணை எமோஷனுக்கு அங்க வேலை இல்லை. நீ தலைகளா நின்னாலும் உனக்கு 35 வயசுலதான் அந்த தியானத்துக்கு வருவ அப்படின்னா, நீ 10 வயசுல கேட்கறன்னா கொடுக்க மாட்டாரு, 20 வயசுல கேட்கறனாலும் கொடுக்க மாட்டாரு. ஆனா அதுக்கான முகாந்திரத்தை அமைச்சு கொடுப்பார், அதுக்கான சூழல் அமைச்சு கொடுப்பார், ஒரு டிராவல் அமைச்சு கொடுப்பார், ஒரு வேலை அமைச்சு கொடுப்பார். அப்ப மனம் இருக்கிற மனிதன் உன்னுடைய ஃபீலிங்ஸை உணர்ந்துகிட்ட வேலை செய்வான். கடவுள் அந்த ஃபீலிங்ஸை உணர மாட்டாரு, அந்த ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. அப்ப நீ கேட்கறத அவர் கொடுக்க மாட்டாரு, அவரு ஒண்ணு கொடுப்பாரு. அவரு ஒண்ணு கொடுக்கறது என்னன்னா, இந்த காலத்துக்கு உனக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்து அதை கொடுப்பார். அதுதான் நீ வச்சுக்க முடியும்.
இப்ப நீயா ஒரு திட்டம் தீட்டுறது எல்லாமே அவரு இதை பண்றதே கிடையாது. இவ்வளவுதான் இதோடைய செயல்பாடு. அப்ப இந்த மனம் பல்வேறுபட்ட சூழ்நிலைகள்ல ஒரு தொகுப்பாய்வு மாதிரி எனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு நான் இறைவனை அடையணும், புனிதன் ஆகணும் அப்படின்னு இந்த மனமே என்ன பண்ணுதுன்னா ஒரு சுத்திய போட்டு பேன் ஓடுற மாதிரி அதுவே செட் பண்ணிக்கணும்னு நினைக்குது. எனக்கு 5 வயசுல இது நடக்கணும், 10 வயசுல இது நடக்கணும், காலம் தவறி நடக்கக்கூடாது, எல்லா நேரத்துலையும் நான் அழுகக்கூடாது, நான் சிரிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்கிட்ட பணம் இருக்கணும், என்னோட இது இருக்கணும், அது இருக்கணும். அது ஒரு சிஸ்டமாவே பாக்குது. அப்ப அதுகிட்ட இருக்கிற என்ன காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ ஆதங்கமோ என்னன்னா, தன்னை சார்ந்து நிறைய பேர் வசதியோட இருக்கிறாங்க, தன்னை சார்ந்து நிறைய பேர் வெவ்வேறு விதமா இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கிறேன்? அந்த இயலாமையில நான் ஒன்னுகிட்ட பயிர் பண்றேன், ஒன்னுகிட்ட போராடுறேன்னு ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, அவன் வேற தன்மையில் பிறந்திருக்கிறான், நீ வேற தன்மையில் பிறந்திருக்கிற. அவனுக்குள்ளேயும் மனம் இருக்கு, ஒன்னுக்குள்ளேயும் மனம் இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்? ஏழாமையில மனதை வச்சுக்கிட்டு நான் பணம் இருக்கிறதுனால எனக்கு இந்த பணத்தை கொடுத்தவன் ஏழுமலையான், இந்த பணத்தை கொடுத்தவன் கடவுள் அப்படிங்கிறான். அதே கடவுள் உனக்கு கொடுக்க மாட்டான். அவனுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கறான், உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டான். அப்ப நீ என்ன நினைக்கிறன்னா, நான் எந்த குற்றத்தையும் செய்யாதவள், எந்த பாவமும் செய்யாதவள் இந்த பிறப்புல இப்படியே போறேன், ஆனா எனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். எல்லா குற்றத்தையும் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு அவன் அவனுக்கு நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஆதங்கத்தை நீங்க கொட்டி தீர்க்கிறீங்க. அப்ப அவனோட செயல், அவனும் மனம், நீயும் மனம். அவனுக்கு கிடைக்கப்படுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு, உனக்கு கிடைக்கப்படாததுக்கும் 1000 காரணங்கள் இருக்கு. இந்த கிடைக்கப்பட்டவனும் கிடைக்கப்படாதவனும் 2 பேரும் ஒரே காரணம் இருக்கு, 2 பேருமே செத்து போயிருவீங்க. கிடைக்கப்பட்டவனும் அதே சுடுகாடுதான், கிடைக்கப்படாதவனுக்கும் அதே சுடுகாடுதான். அதே ஒரே ஃபார்முலாவுல நீங்க இறந்து போவீர்கள். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். வித்தியாசங்கள் நீங்க போய் முடிவு அடைகிறது எங்க போய் முடிவு அடைகிறீங்கன்னா ஒரு நரகத்தில் தான் போய் முடிவு அடைகிறீங்க. அப்ப கிடைக்கப்பட்டவனுக்கு கடவுளால் பொன் பொருள் கிடைக்கப்பட்டவன் அவன் சாகாம இருக்கணும். இந்தியாவில பிறந்த எந்த தலைவன் சாகாம இருந்தான்? இந்தியாவில பிறந்த எந்த தலைவன், நீங்க 60 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டுருக்கீங்களே, எந்த தலைவன் சாகா கல்வியை பத்தி பேசியிருக்கிறான்? இவன் ஞானத்தை பத்தி பேசியிருக்கிறான், இவன் இந்த மரணத்தை பத்தி பேசியிருக்கிறான். சொல்லுங்க. எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது, எல்லா பணமும் கொடுக்கப்பட்டது, இத்தனை கோடி மக்களுடைய அபிமானமும் கிடைக்கப்பட்டது. ஆனால் அவன் உங்க வீட்டுல இருந்த உங்க பாட்டி உங்க தாத்தா மாதிரி அவனும் ஆஸ்பத்திரியில படுத்து செத்து போனான். ஆஸ்பத்திரி போற வழியிலே செத்து போனான். புரியுதுங்களா? அப்ப இதுக்குள்ள இருந்து என்ன செயல், என்ன வடிவம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ப ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சவால், தான் யார், தான் எதற்காக பிறந்தோம், ஏன் வாழ்றோம், இதை ஏன் இப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது அறியாமை என்பது மனம். அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்தி அந்த மனதிலிருந்து விடுபட்டு ஒன்ன மாதிரியே இருந்தவரு எல்லாத்துலயும் விடுபட்டு தான் ஒன்று இல்லாத மாதிரி இந்த ஆகாயம் மாதிரி அப்படியே பிளைனா அப்படி போயிட்டு இருக்கிற ஒருத்தர் உன்னை சந்திக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையுடைய போக்கையே மாத்தி அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் மாதிரி நான் சொன்னதுதான் விரிஞ்சு கிடக்கு, இந்த உலகமே கேக்குது, என்னை பயன்படுத்தி என்னை யூஸ் பண்ணுன்னு கேக்குது. அந்த குரு சொல்றாரு, என்னையே நான் பயன்படுத்த முடியல, உன்னை எங்க பயன்படுத்துறது, உனக்கு வேலை இல்லையா அங்கிட்டு போங்கிறாரு. புரியுங்களா? உனக்கு வேலை இல்லையாங்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இத பயன்படுத்தணுமா வேண்டாமாங்கிற அந்த செயல் உங்களுக்குள்ள கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப எவ்வளவு நாள் காத்திருக்கலாம், எப்படி காத்திருக்கலாம், என்ன அதுக்கு பண்ணலாம்? காத்துலாம் இருக்க முடியல, நாங்க பார்த்துட்டோம், அவ்வளவு துன்பம். நேத்து நீங்க சொன்னீங்க நாங்க அமைதியா இருந்துட்டோம், நாளைக்கு காலையில காற்று அடிச்சுட்டு நீங்க கூரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, நான் எப்படி வாழ்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அதுவும் மனம்தான். கூரையே இல்லாம போனாலும் நீ காத்து தான் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் வாழ்க்கையோடைய பெரிய ஒரு செயல்பாடு. அப்ப ஒரு குருவாகப்பட்டவன் ஒரு வேலைகளை வெவ்வேறு விதங்களை செஞ்சுக்கிறான் அப்படிங்கறதுதான் ஒரு செயல் வடிவம். அப்ப மனம் இருக்கும்போது இந்த மேல இருக்கிற செயல் வடிவத்தெல்லாம் நம்மளால இயற்கையா நாம ஒரு செயல் இத வேற மாதிரி மனம் இருக்கும்போது நடந்திருப்போம். மனம் இல்லாத போது நாம இருக்கிற இடத்துல தானா இதெல்லாம் நடக்குது.
இந்த மேல இருக்கிற கூரை, இந்த தரை, இதெல்லாம் தானாக ஒரு செயல் வடிவம் நடக்குது. நாம உருவாக்கல, நாம ஒரு செயல் வடிவம் பண்ணல. அப்ப மனம் இல்லாதவனால அவனுக்கு சுத்தி அவனுக்கு செயல் எல்லாமே தானாகவே இயங்கும், தானாவே நடக்கும். ஏன்னா அவனே தானாக இயங்குறவன், தானாகவே நிகழக்கூடிய செயல் வடிவத்துல உள்ளவன் அப்படிங்கிறத நீங்க அவசியம் புரிஞ்சுக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையிலே எது தேவையோ அதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். எது தேவையில்லையோ அதை உங்களிடம் இருந்து புடுங்கிடும். இன்னைக்கு நீங்க ஒரு இனிப்பு பலகாரத்தை திங்கும் போது நாக்கு சுவையில சிறப்பானதுன்றீங்க. ஆனா அதுதான் உனக்கு 5 வருஷம் கழிச்சு ஒரு நோயை கொடுக்க போகுதுன்னா அதை இன்னைக்கே இறைவன் புடுங்கிடுவான். அதே மாதிரி ஒரு வாழ்க்கை மேலம் கொட்டி தீப்பி ஊதி சந்தோஷத்துல அப்படியே தலைச்சிடுவீங்க. 6 மாசத்துல அதே வாழ்க்கை புட்டுக்கிட்டு போயிடும். அப்ப அத 6 மாசம் வரைக்கும் நீ சந்தோஷப்படுறல, 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த சந்தோஷத்தை புடுங்கணும்னு நினைக்கிறான். 6 மாசம் சந்தோஷம் கூட உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய கான்செப்ட். உங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கேன். நிறைய இடங்கள்ல நிர்பந்தம் பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லைன்னா அதை ஒரு குரு கிட்ட சொல்லிட்டு காத்திருக்கணும். கல்யாணம் ஆகலைன்னா ஒரு குரு கிட்ட சொல்லிட்டு காத்திருக்கணும். ஆனா இவங்க எப்படி நிர்பந்தமா ஆகுறாங்க அப்படின்னா, அந்த காலில் வெந்நீரை ஊற்றிட்டு தவிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கல்யாணம் 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 கல்யாணங்கிறான், குழந்தை குழந்தை குழந்தைங்கிறான். உலகம் முழுக்க நான் சொல்றேன், பிறந்தவன் எல்லாமே சாக போறான். இனி வரும் காலகட்டத்தில் அதிகமான பேர் சாக போறான். சில நாடே இல்லாம கூட போகும்போது இப்ப பிறந்தவனை காப்பாற்றவே பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப பிறக்காத ஒருத்தனை பிறக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான். இருக்கிறவனே காப்பாத்துறதுக்கு இங்க வழி என்னன்னு தெரியாம நானே தடுமாறிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு புது உயிரை கேட்கிறான், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க, அப்பதான் நான் திருப்தி அடைவேன். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, அவனுடைய மனமும் எதிரில் இருக்கிற சுத்தி இருக்கிற சமூக மனமும் இதுதான் உயர்ந்ததாக அது நினைக்க தோணுது. இது இப்ப அவன் என்ன பண்றான்னா, இறைவனுக்காக வாழ்றது இல்ல, குருவுக்காக வாழ்றது இல்ல, தன்னுடைய மனதுக்காகணும் பிறர் எதிரில் இருக்கிற மனதுக்காக நான் வாழணுங்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பண்றானா, எனக்கு ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு என்ன பண்றானா, ஒரு மரத்தை பிடிச்சு ஆட்டி உலுக்கி அந்த மாங்காவை பறிக்கிற மாதிரி கடவுளுக்கு தன்னையே வருத்திக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு போறான். சொம்பை தூக்கிக்கிட்டு போறான், பாலை தூக்கி 2 லிட்டர் ஆரோக்கிய பாலை தூக்கி தலையில சொம்புல ஊத்திக்கிட்டு கிளம்பிடுறான். ஏன்டா அப்படி கிளம்புற, எங்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒண்ணு வேணும், அதை உருக்கமா வேண்டியிருக்கேன், நடந்து போயிட்டு இருக்கேங்கிறான். புரியுங்களா? அடுத்தது என்ன பண்றான், 3 மாசம் 4 மாசத்துக்கு கழுத்துல மாலையை தூக்கி போட்டுட்டு உட்காந்தே இருக்கான். என்னப்பா என்ன அப்படின்னா, எனக்கு இது வேணும். அப்ப அந்த மனதை வைத்து என்ன பண்றான்னா, நிர்பந்தமாக கடவுளுடைய இதயத்தில் ஓட்டை போட பாக்குறான். அப்ப குருநாதருடைய காலடியில கர்த்தருக்கு ஆணி அடிச்ச மாதிரி ஆணி அடிக்கிறாங்க. டங்காய் டங்காய் டங்காய். அந்த ஆணிங்கிறது அந்த ஆணி இல்ல, இப்ப நீங்க கேட்கறீங்களா, இதுதான் ஆணி. சுத்தியில எடுத்துட்டு ஒருத்தர் தலையில அடிக்கிறீங்க, ஒருத்தர் காதுக்குள்ள அடிச்சு விட்டுறீங்க, ஒருத்தர் நாக்குல அடிச்சு விட்டுறீங்க, ஒருத்தர் இதயத்துல அடிச்சு விட்டுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய கஷ்டம் அப்படிங்கிறதுக்காகன்னு நீங்க பல ஆணிகளை அடிச்சு விடுறீங்க. இப்ப எங்க ஊர்ல இல்ல, சில ஊர்கள்ல இந்த பக்கத்திலேயே இந்த திருவண்ணாமலை பெல்ட்லயே ஒரு முருகனுக்கு ஒரு குளஞ்சியப்பர்னு ஒரு முருகன் இருக்கிறார். அங்க போனீங்கன்னா ஒரு மரமோ ஒரு இடமோ இருக்கும். அது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அங்க கட்டிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்க மூட்டை மூட்டையாக இந்த பேப்பராகவே இருக்கும். அது கட்டுறது இந்த நிமிடம் வரைக்கும் நிப்பாட்டவே படல. அப்ப என்னன்னா, இந்த பேப்பரும் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணியையும் ஒன்னா கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அந்த இடம் குழந்தையப்பருங்கிற இடம் தான் கர்த்தர்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க எழுதப்பட்டிருக்கிற எல்லா சீட்டும் ஆணி. அதை அடிக்கிறவன் எப்படின்னா, சில பேர் கோபத்துல அடிக்கிறான், செஞ்சிரு, என் குலதெய்வம் கைவிட்டுருச்சு, என் குருநாதர் கைவிட்டான், நீனாவது செஞ்சிரு முருகா, உன்னை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு கோபத்தோட எழுதுறான். அது உக்கரமா சுத்தியில் அடிக்கிற ஆணி. அடுத்த ஒருத்தர் சாஃப்ட் கார்னர்ல எழுதுறான். என்ன எழுதுறான், பிள்ளைக்கு பல நாள் குழந்தை இல்லை, முருகா நீ ஏன் செய்யணும் அப்படின்னா, அவன் எப்படி அடிக்கிறான்னா, ஆணிய ரத்தமே வந்துடக்கூடாது கர்த்தரே அப்படின்ட்டு அந்த ஆணியை அடிக்கிறான். இன்னொருத்தன் அடிக்கிறான், அழுதுகிட்டே அடிக்கிறான், உனக்கு கஷ்டம், உனக்கு துன்பம்,
நான் வந்து கேட்கிறேன்னு நினைச்சுக்காத, ஆனா என்னுடைய வயிற்று வலி எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஒரு நாள் நீ வந்து என்ன மாதிரி வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுவையோட எமோஷன்ல என்ன பண்றான், இந்த லாவுல அடிச்சு விட்டுறான் ஆணியை. ஏசுநாதருக்கு ஒரு லாவுல ஒரு ஆணி அடிச்சான் பாருங்க. இவங்க எல்லாம் அந்த எமோஷன்ல எழுதுறவங்க லாவுல அடிச்சு விட்டாரான். புரியுதுங்களா? அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்றான்னா, அவருக்கு தண்ணின்னு அவர் கேட்கிறாரு அந்த கர்த்தர். அப்ப ஒரு துணியில நினைச்சு அவருக்கு கொடுக்குறாங்க, மேல அழுக்கு துணிய நாக்குல தடவி விடுறாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, உனக்கு மனசாட்சி இருக்கா, நடந்தே போய் பழனிக்கு நாக்குல வேல் குத்திட்டு போனேன், ஆனா அது அவ்வளோ சிறப்பா நடக்கல, 10% தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாவல இருந்து கோபமா கர 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 கரன்னு எழுதுறான், கோபத்தோட எழுதிட்டு இருக்கான். அப்ப நாக்குல ஒரு ஆணி அடிச்சு விட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை ஒரு மனம் படைத்த மனிதன் கடவுளை திருட போறானா, வணங்க போறானா, அமைதி பெற போறான்? நீங்களே சொல்லுங்க. ஒரு கடவுள்ங்கிறவரு நிதானமானவர். உங்க பேட்டனுக்கே வர்றேன். கடவுள் யாரு? கருணையானவர். கடவுள் யாரு? அன்பானவர். கடவுள் யாரு? எதுவுமே இல்லாம கோவப்படாம சாந்தமா இருக்கிறவரு, ஜாதி மதம் மொழி எல்லாம் பார்க்காம உதவி பண்ணக்கூடியவர். ஆனா அவர்கிட்ட ஒரு கோடிக்கணக்கான பேர் பஞ்சாயத்தை கூட்டிட்டு போறாங்க. பஞ்சாயத்துல ஒருத்தன் எம்எல்ஏ ஆகணுங்கிறான், ஒருத்தன் எம்பி ஆகணுங்கிறான், ஒருத்தன் நான் அதாகணுங்கிறான், ஒருத்தன் என் நோய் தீரணுங்கிறான், ஒருத்தன் எனக்கோட மண்டையில வந்து நடு மண்டையில கட்டி சைட்ல கட்டி அதை கட்டி அருங்கிறான். இப்படி பல்வேறுபட்ட செயல்ல கொண்டு போய் அங்க பண்ணா இது கூட பரவாயில்ல. இந்த பக்கம் இந்த முருகனுக்கு ஆணி அடிச்சாங்களா, அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அம்மியை வச்சு மிளவா அரைப்பாங்க. புரியுதுங்களா? மிளவா அரைச்சு அப்புவாங்க. இது இந்த மாதிரி எல்லாம் இந்த செயல் வடிவம்லாம் அப்ப கடவுளுக்கு எவ்வளவு பெரிய பிரஷரேஷனா நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அப்ப ஒரு மனம் படைத்த மனிதன் தன்னையும் அழுத்தமாக்கி கொண்டு ஒரு இடத்தையும் அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த சிலையையோ அந்த கோவிலையோ எவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாக்குறான் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப ஒரு குருவையும் இவனும் அழுத்தமான ஆளு, அவரே மனமற்று நிக்கிறாரு, அவரையும் மனமா மாத்துறதுக்கு இவன் ட்ரை பண்றான். இவன் வந்ததே தியானத்துக்கு வந்தான், ஞானத்துக்கு வந்தான், தீட்சைங்கிற அந்த கதைக்கு வந்தான். அதே நேரத்துல அடிஷனலா இவனுடைய குடும்பத்துக்கு சில பிரச்சனையை தீர்க்க வந்தவன் அவனுடைய பிரஷரேஷனை, அவனுடைய கஷ்டத்தை அந்த குரு கிட்ட செலுத்தி அந்த குருவையும் எப்படியாவது என்ன ஆக்கிடுவோம், மனம் படைச்சவரை மாற்றி விட்டுருவோம், அவருக்கு மனதை கொடுத்துருவோம் அப்படின்னு போராடினான். அப்ப சிலவன் உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் வாங்கினவன் அவனுடைய கர்ம, அந்த உங்களுடைய கர்ம வினையில அவன் காலில் புண்ணு வந்து அவன் அப்படி சீவி ஒழுவி அலைந்தவன்லாம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நிறைய பேர் இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், இவ்வளதையும் நான் வாங்கிக்கிட்டோம், நீ என்னை விட மாட்ட, மீண்டும் என்ன பண்றன்னா மீண்டும் மீண்டும் ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிற, அதுக்கு ஒரு தீர்வே இல்லாத இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. அப்ப இந்த உலகத்திலே கடவுளை நீ வந்து அமைதி பெறறதுக்காக எவனும் தேடல. ஒரே பிரச்சனை, இறைவா எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனா அமைதியை கொடு அப்படின்னு ஏதாவது கேட்கறியா? நீயே அமைதியான ஆளு, இப்ப நீ அமைதியா இருக்கிறாள், அந்த மாதிரி நான் அமைதியா இருக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கேட்டிருக்கா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் இந்த பிரச்சனையெல்லாம் மைண்ட்ல ஏத்தல, இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா நான் அமைதியா இருக்கணும். வெள்ளமே ஓடினாலும் அந்த வெள்ளத்து மேல நான் தியானம் பண்ணிக்கிட்டே அப்படியே போகணும் அப்படின்னு எவனாவது கேட்டிருக்கீங்களா? எவனும் கேட்கறது இல்லை. அப்ப இது என்ன பண்றது? இந்த ஒரு கொடூரமான ஒரு சூழலை இதுல இருந்து முதல்ல மனிதர்களை காப்பாத்துறதுங்கிற கான்செப்ட் தாண்டி கடவுளையும் குருவையும் தான் மனிதர்கள் சேர்ந்து காப்பாற்றணும். இப்ப யார் பிரச்சனையில இருக்கிறான்னா கடவுளும் குருநாதர்கள் தான் மனிதர்களுக்கு அகப்பட்டு பிரச்சனையில இருக்கிறாங்க. இப்ப அவங்களதான் எப்படியாவது காப்பாத்திட்டு போகணும். புரியுதா? ஒரு லாரி கீரிய வச்சு அந்த அவங்களை எப்படியாவது உங்கள்ட்ட இருந்து மீட்டு எடுத்துட்டு போயிடணும். இதுதான் பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கும் ஒரு சவாலாகவும் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப சில பேர் என்ன பண்ணிடுறான், ஞானம் பெற்றவன் காட்டுக்குள்ள ஓடிடுறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து இவங்கள்ட்ட வர முடியாது, இவங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்க வந்து என்னன்னா கருத்தருக்காச்சும் முன்னாடி ஆணி அடிச்சாங்க, எனக்கு பின்னாடி முதுகு பக்கமா ஆணி அடிப்பாங்க, ஏன்னா இவங்களை வந்து எனக்கு வந்து முழுசா நான் பார்த்துட்டேன். அப்ப ஒருத்தர் உருவாயிட்டாரு, ஒருத்தர் 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு,
சாமி வந்து கொய்யாப்பழம் கொடுத்தாரு, கொய்யாப்பழத்தோட வீட்டுக்கு போனோடனே வீட்டுல 2 அதிசயம் நடந்துச்சுட்டான். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வர்றான். இப்ப கொய்யாப்பழம் இல்லைன்னா எண்ணெயை தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா, காட்டுக்குள்ள தெரியாம மலைகள்ல குகைகள்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு சூட்சமத்திலே வெறும் காற்றாவே வந்து இவங்களுக்கு உதவுறேன். என் உருவத்தை காட்ட வேண்டாம், அப்ப நான் பேச வேண்டாம் அப்படின்னு கடவுள் என்ன பண்றான், தன்னை மறைச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா ராமலிங்க சுவாமி கதையெல்லாம் என்னன்னா, ராமலிங்க சுவாமியில காப்பாத்த இன்னொரு 5 ஞானிகள் வந்திருக்கணும். புரியுதுங்களா? அவர் மறைச்சிக்கலன்னு வச்சுக்கல, எம்மாமா என்னால எனக்கு அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து ஆளாயிரும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னை மறைச்சிக்கிட்டு காற்று மூலியமாகவோ சூட்சமத்துக்குள்ள உதவுறதுக்கு முற்படுறாங்க. புரியுங்களா? அதுதான் செயல் வடிவமா இருக்கு. அப்ப சில பேர் வந்து என்னன்னா, அந்த மைண்டே சேஞ்ச் ஆன மாதிரி சூட்சமத்துல ஏதாவது செவுத்தை பார்த்து, கல்லை பார்த்து, மலையை பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சில பேர் பேசுறதே இல்லை, அப்படியே மௌனமா இருக்கிறாங்க. மனிதர்கள் வந்து சாமியை தரிசிச்சீங்களா, அப்படியே போங்க, அப்படியே. அதுல 1 2 நம்மள மாதிரி கொஞ்சம் நெருக்கமா இன்டராக்ஷன் பண்ணும்போது கர்த்தருக்கு அதுதான். கர்த்தர் நம்மள மாதிரி நேரடியா இன்டராக்ஷன், இந்த கர்த்தர், விவேகானந்தர், யோகானந்தர்லாம் மக்களோட ஒரு நண்பன் மாதிரி இறங்கி களப்பணி ஆகும்போது இவங்களுக்கு ஆணி அடிக்கப்படும். புரியுதுங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் அந்த கலையை பயன்படுத்தி இவன் ஆணி எடுத்து தான் வர்றான்னு அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்து என்னன்னா, எத்தனை ஞானிகள் வந்தாலும் மக்கள் ஆணி அடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறத நானே எனக்கு அடிக்கிறத இந்த உலகத்துக்கு பிரசன்ட் பண்றேன்னு பண்ணிட்டாரு. இதான் விஷயம். அப்ப இத வந்து மனிதர்கள் வந்து உணரணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் ஒருத்தர் எப்பயுமே சொல்றது, ஒரு கடவுளையோ ஒரு குருவையோ நம்மளால அணுக தெரியல அப்படின்ட்டாங்க. நம்மளால அணுக தெரியல. அப்ப அவங்க காலத்துக்குள்ள யாரும் நினைச்சு பார்க்க முடியாத தோன்றாங்க, வர்றாங்க ஒரு விஷயத்துக்காக. அப்ப வரும்போது அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய மாற்றம் எப்படி இருக்கும். அப்ப அவங்கள வேலை செய்ய விடாம நம்ம ஒரு இடைமுறை கொடுக்க கூடாது. அவங்களுக்கு நாம எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அவங்க நம்மள எந்த போக்குல மாத்தணுமோ, நமக்கு என்ன கிடைக்கப்படணுமோ அது இயற்கையா கிடைக்க வைப்பாங்க. அப்ப நாம காத்திருந்து அதை நுட்பமாக பெற்றுக்கொள்றதுல ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உஷ்ணம் வேற, என்னுடைய உஷ்ணம் வேற. அப்ப கடவுளுடைய தன்மை வேற, உங்களுடைய தன்மை வேற. கருவறைக்குள்ள நீங்க ஏன் போக வேண்டாம்னதுன்னா அதோட தன்மை வேற. அப்ப ஒரு காலகட்டத்துல, பண்டைய காலத்துல நான் சொல்லிட்டேன், பிராமண குலத்துல இருந்தவங்க உயர்ந்தவங்களா இருந்தாங்க, அதனாலதான் கருவறையில அவங்கள வச்சோம். இன்னைக்கு அவங்க உயர்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்களே அவங்க கேள்வி கேட்டுக்கணும். புரியுங்களா? கருவறையில நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கருவறைக்குள்ள ஒரு உஷ்ணம் இருக்குல்ல, அந்த உஷ்ணத்தை மதிக்கக்கூடிய செயல் வடிவத்துக்குள்ள இருந்து இந்த உடல் தயாரா இருக்கணும். அங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலையை பராமரிக்கிறதுக்கு இல்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு உஷ்ண காற்று வெளிப்படுமா. அப்ப அதுக்கு உரியவராக, உகந்தவராக நீ வந்து அந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி தள்ளி நின்னு, அது பேரு என்ன காரணம் அப்படின்னா, அதுல இந்த காஸ்ட் வாய்ஸ்ல இருக்கிற மாதிரி இது தீண்டாமை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கடவுளை கோயிலை கட்டுறவன் ஒரு கொத்தனாரு, இன்ஜினியரு, சிற்பி, எல்லாம் மாஸ்டர்லாம் எல்லாம் கட்டுறான், சிலையெல்லாம் அவன் உருவாக்குறான், பெரிய பெரிய அறிஞர்களே பேசுறாங்க. ஆனா கடைசியில அந்த கருவறைக்குள்ள இருந்து பூஜை செய்யறவர் பிராமணர் செய்யறாரு, எல்லா வேலையும் செஞ்சவன் வெளியில நின்றுதான் சாமி கும்பிடுறான். இது எவ்வளவு பெரிய தீண்டாமை, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இதோடைய மெயின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல, பண்டைய காலகட்டத்துல இந்த தியானத்தையும் இந்த தியான வடிவத்துக்குரிய இருக்கிற செயலையும் மந்திரத்தால, சவுண்டால தன்னுடைய 2 சுவாசமும் எழுப்படுமா, 2 சுவாசங்களும் மாற்றம் அடையுமா. அப்ப பண்டைய காலத்துல அந்த வேத விற்பனர்கள் அந்த மந்திரத்தை ஓத ஓத அவங்களுக்கு மூச்சு காற்று மிக சரியாக இருந்ததாம். அப்ப இந்த மூச்சு காற்று மிக சரியாக இருக்கிறவன் இந்த கருவறையில் நின்று அந்த காற்றோட ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிராமண சமுதாயம் என்பது இறைவன் உட்கார்ந்து தியானம் செஞ்ச இடத்துலயோ, இறைவனுடைய உஷ்ணம் இருக்கிற இடத்துலயோ அவங்களை அனுப்பிச்சாங்க.
இப்ப நாம அந்த மந்திரத்தையோ அந்த செயலையோ உச்சரிக்காதனால நமக்குள்ள இருக்கிற சந்திரத்தன்மையான காற்றும் சூரிய தன்மையான காற்றும் அது சரியாக இல்லாதனால மனித உஷ்ணமாகவே இருக்கு. இந்த மனித உஷ்ணம் கொண்டவங்க அந்த உஷ்ணத்தோட பண்ணும்போது ரெண்டுக்கும் மெர்ஜ் ஆகாது, அது நல்ல தன்மையை உருவாக்காது. அத நல்ல தன்மையை உருவாக்கிட்டனா நீ கருவறைக்கு போக வேண்டியதில்ல, கருவறையில இருக்கிற அந்த அலைவரிசையே உன்னை நோக்கி வந்துடும். இப்ப ஏழை படும் ஏழை கீழே உள்ள ஒரு 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 ஜாதியில இருக்கிறவனு வச்சுங்க, அவனுக்கு சந்திரக்கலையும் சூரியக்கலையும் நல்லா ஓடுதுன்னா இந்த உலகத்திலே எது உயர்ந்த கடவுள்னு சொல்றீங்களோ அந்த கடவுளே அவன்கிட்ட குடியிருப்பான். அப்ப உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிறது காற்றுக்கு கிடையாது. அந்த காற்று என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ தயார் பண்ணிக்கிட்டா நான் வர்றேன். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது பாகுபாடு இல்ல. உன்னுடைய காற்று மிகச் சரியாக இயங்கப்பட்டால் இதுதான். அப்ப பண்டைய காலத்துல பிராமண சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, பண்டைய ஆதி காலத்துல சொல்றேன், அந்த ஆதி காலத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த மந்திரம், அந்த வேதர் இவர் எழுதின அந்த மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மந்திரங்கள் எல்லாமே, யாசர் எழுதின மந்திரங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோடைய இந்த காற்று சந்திரக்கலையும் சூரியக்கலையும் நுட்பமாக பயன்படுத்தக்கூடியதாகவும், இந்த கிளாண்ட், அந்த பீனியல் பிக்யூட்ரி கிளாண்டு, இந்த சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த உடல்ல நாத விந்துன்னு சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள்லாம் நுட்பமா இயங்குமா. அந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு பெரிய சவுண்ட், ஒரு பவர் இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த மந்திரத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலையில குளித்து மாலையில குளித்து மத்தியானத்துல குளிச்சு இந்த மந்திரத்தை உச்சரிக்க அங்க இறைவனுக்கு பூஜை செய்யல. இவங்க என்ன ராங் கால்குலேஷன் பண்ணிட்டாங்கன்னா, இறைவனுக்கு பூஜை செய்வதாக நினைச்சிட்டாங்க. இப்ப இறைவனுக்காக இந்த மந்திரத்தை சொல்வதாக நினைச்சிட்டாங்க. அங்க நடக்கிறது என்னன்னா, எவன் ஒருவன் இந்த சவுண்டை பயன்படுத்தும் போது அவன் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஓடும். இதுக்காக தான் அந்த காலகட்டத்துல வேசர் என்ன பண்ணாரோ அததான் நான் ஒரு எளிய மனிதன்கிட்ட இத கையில கொடுத்தேன். இந்த சவுண்டை வச்சுக்கிட்டு நீ பயன்படுத்திக்கிட்டே இருந்தனா ஒரு நாள் உனக்குள்ள என்ன ஆகுனா, கோயிலுக்கு போக வேண்டாம், மரத்துக்கு போக வேண்டாம், என்ன நாடாத, என்னுடைய உடலுக்கோ எனக்கோ சில காலங்கள் இருக்கு, அப்ப நான் போயிருவேன். அப்ப நீ என்ன பண்றனா, தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீ பயன்படுத்தும் போது இது மந்திரம் இல்ல, இது ஒரு QR கோடு மாதிரி. இந்த QR கோடை நீ பயன்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, உன்னுடைய சந்திரக்கலையும் சூரியக்கலையும் அது உருவாகி அது ஒரு நல்ல செயலுக்கு மாறி உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நீ முழுமையா பார்க்கணும்னா, உனக்குள்ளேயே ஒரு இறை அலைவரிசை, இறை பிரகாசம் வந்துடும். அப்ப நீ கோயிலுக்கு போவதை விடுபட்டு விடுவாய், வீட்டுல பூஜை பண்றத விடுபட்டுருவாய், குருவை பாக்குறதுல விடுபட்டுருவாய். அப்படிங்கறதுனாலதான் இதை கொடுத்தது. அப்ப இது காலங்காலமா அப்படியே நடந்து தேஞ்சு கட்டரும்பு மாதிரி இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பிராமண சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் மாதிரியும் கீழே இருக்கிற மக்கள்லாம் தாழ்ந்தவர்கள் மாதிரியும், அவர்களுக்கு என்னமோ ராஜாக்களும் இறைவனும் சாதகமா நீங்க கருவறையில நின்றுட்டு பூஜை பண்ணுங்க, நாங்கெல்லாம் வெளியில நின்று சாமி கும்பிடுற மாதிரி ஒரு தீண்டாமை மாதிரி கொண்டு வந்துட்டோம். நீ முதல்ல தீண்டாமைங்கிறது என்ன தெரியுமா? உன் மனமும் உன்னுடைய அறியாந்தனமா தான். நீ தியானம் பண்ண தொடங்கி சந்திரக்கலையும் சூரியக்கலையும் வந்துட்டா இந்த உலகத்திலே உயர்ந்த குலம் உன் குலம் தாங்கிறான். நீ தான் உயர்ந்தவன். நீ சாக்கடையில கூட போய் படுத்துக்க, பன்னி மேல ஏறி உட்காந்துக்க, பசுமாட்டு மேல ஏறி உட்காந்துக்க, பசுமாட்டை ரெண்டா வெட்டி அது மேல கூட நடுவுல படுத்துக்கிட்டு தியானம் பண்ணு. சந்திரக்கலையும் சூரியக்கலையும் வந்துச்சுன்னா பிராமணரே உன்னை வழங்க வேண்டிய சூழல் வந்துடும். புரியுதா? நீ எங்க இத மிஸ் ஆகுற அப்படின்னா, இந்த கலையை பயன்படுத்த தெரியாதனால மிஸ் ஆகுது. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இது கிடைக்கப்படணும் தான் ஞானிகள் என்ன பண்ணான், சமபந்தி போஜனம் வச்சான். ஜாதி மதங்கள் பார்க்காம இருந்தான். என்ன அவன் பார்த்தானா, ஜாதி மதங்கிறத அவன் சொன்னது என்னன்னா, எவனுக்கெல்லாம் தன்னுடைய சந்திரக்கலை சூரியக்கலையை யூஸ் பண்ண தெரியலையோ அவன்லாம் கீழ் நோக்கி இருப்பான். அவன் எல்லா பேருமே கீழே உள்ள ஜாதி தாண்டு போயிட்டான். எவனுக்கெல்லாம் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் காற்ற பயன்படுத்த தெரியலையோ அவன் உயர்ந்த சமூகமாக கிடையாது.
அப்ப இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க உலகத்துல இருக்கிற பிராமண சமுதாயத்துல இருந்து எல்லா சமுதாயமே கீழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா எவனுக்குமே சந்திரக்கலை சூரியக்கலையை பயன்படுத்த தெரியல. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மனித வடிவத்துல படிச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி இந்த வேதம் விற்பனர்கள் படித்தவர்கள் இந்த வேத மந்திரங்கள்லாம் வச்சிருக்கறனால அவங்க உயர்ந்த சமூகம் மாதிரியும், நமக்கு சமஸ்கிருதம் இதெல்லாம் தெரியாதனால நம்ம தாழ்ந்த சமூகம் மாதிரி நீங்களா நினைச்சுக்கிறீங்க. இது அரசாங்க உத்தியோகம் மாதிரி கிடையாது. புரியுதுங்களா? இது நிறம் பார்க்கிற ஒரு சமூகம் மாதிரி கிடையாது. புரியுதா? இந்த சைவம் வைணவம் அப்புறம் இந்த கரிமீன் உண்பது, ஒரு கீழே இருக்கிறவன் என்ன சொல்றான், பிராமண சமுதாயத்துல உள்ளவங்க நெய் சோறு திங்கிறாங்க, அவங்களோட சாப்பாட்டு முறைகள் இருக்கு, நாங்க மீன் கறி திங்கிறதுனால நாங்கள் தாழ்ந்தவர்கள் நினைக்கிறாங்க, நாங்க வேட்டையாடி ஆள்ற சமூகம், அப்ப எங்களுடைய குலத்துல எங்களுடைய குலம் பிரகாரம் படி கடவுளுக்கு நாங்கள் கறிகளை படைத்து விட்டு நாங்க கறிகளை உண்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்க மிளகு பொங்கலை கடவுளுக்கு படைச்சிட்டு நீங்க மிளகு பொங்கலே உண்கொண்டுக்கிறீங்க, ஆனா எங்களை ஒரு வேற்றுமையா பாக்குறீங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஞானி என்ன சொல்றான், இந்த மிளகு பொங்கலா இருக்கட்டும் இந்த கறி இருக்கட்டும் ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான்ட்டான். இந்த மிளகு பொங்கல் எனக்கு உயர்ந்தது அல்ல. அதான் ஞாபகத்துக்க, சைவமான எந்த சாப்பாடை கொண்டு போய் நீ கடவுள்கிட்ட படைச்சாலும், அதுவும் கரியையோ மீனையோ கொண்டு கடவுள்கிட்ட படைச்சாலும் ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். எவன் ஒருவன் சந்திரக்கலையால் சூரிய கலையால் உயர்ந்தவனாக இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எதை படைக்கணும்னு. சந்திரக்கலையும் சூரிய கலையும் இல்லாத ஒருவனுக்கு எதை படைக்கணும்னு தெரியாது. இதுக்காக தான் கண்ணப்ப நாயனாருடைய கண்ணை கொடுக்க கதை இருக்குல்ல. அப்ப ஒரு பிராமணராக இருக்கிறவர் ஒரு விஷயம் வில்வத்தையும் துளசியும் பண்ணி பூஜை பண்ணி வச்சுட்டு போறார். இவர் இறைச்சியை வச்சு ஒரு வேலை பண்றார். ஒரு நாள் சிவனுடைய தன்மை வரும்போது கண்ணையே நோண்டி கொடுக்கிறார்ல. அப்ப அதுக்கான பொருளும் அதுக்கான செயலும் என்ன என்றால், இந்த உலகத்தில் அந்த பிராமணர்களுக்கு உயர்த்தியது என்ன என்று கேட்டினா, இறைவா நான் உனக்கு உகந்ததாக தண்ணியை ஊத்தி வில்வத்தை வச்சு துளசியை வச்சு நான் ஒரு செயல் செஞ்சேன். ஆனா ஒருத்தன் கறியை வச்சு அசுத்தம் பண்ணிட்டான். ஆனா அவனை யாருன்னு பார்த்தேன். ஆனா நீ அவனை காட்டின. நீ எனக்கு செய்வதோட அவன் எனக்கு ஒரு ரத்தம் ஒழுகுதுன்னா தன்னுடைய கண்ணையே கொடுக்கறான்னா அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான். அப்ப என் மீது பக்தி அல்ல, உண்மையான சரணாகதி இருக்கிறான். அந்த சரணாகதி எங்கேருந்து வந்துச்சுன்னா, அடிப்படையா கருமீன் திங்கிறவன்ட்ட சரணாகதி இருக்கும்ல நினைக்காதீங்க. அவர் எதை உணர்த்தினார் அப்படின்னு கேட்டனா, அவர் உணர்த்தினது நல்லா வச்சுக்கோங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் தெரியாம இருக்கிறாங்க. அவர் கண்ணப்ப நாயனாருடைய கதையை கொடுத்தது எதுனா, பிராமண குலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீ சுத்தம் சைவம் நான் சுத்தமானவன் சொல்றல, அதுக்கு எடுத்துக்காட்டாக எது சுத்தம் எது சைவம் எது உண்மை தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ காத்திருந்து அதை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த மாமிசத்தை படைக்கிறவன் வந்தோன்னே சிவனுக்கு ரத்தம் ஒழுங்கினோன்ன அவன் என்ன செய்தான்னா தன்னுடைய கண்ணையே கொடுத்தான். அப்படிங்கும் போது இவரு ஆர்ப்பரித்து பார்க்கிறார். அதை மீண்டும் இன்னொரு கண்ணை பிடுங்கும் போது அவரே தடுத்து இவனை ஏற்றுக்கொண்டார். அப்ப அதோடைய கதையோடைய பொருள் எதை விளக்குறாருன்னா, அவன் எடுத்துட்டு வந்தால மாமிசம், அது மாமிசம் அல்ல. ஏன்னா அவனுக்குள்ளே சந்திரக்கலை சூரியக்கலை ஓடுது. அப்ப சந்திரக்கலை சூரியக்கலையாக ஓடுகிறவன் ராகவேந்தருடைய விஷயத்துல ஒரு மன்னன் கரியை கொடுத்தா ராகவேந்தர் மலரா மாத்திக்கிட்டாரு. அப்ப அந்த மலரா மாத்தினது என்னன்னா சித்து கிடையாது. இந்த சந்திரக்கலை சூரியக்கலை ஓடுகிறவன்கிட்ட, சந்திரக்கலை சூரியக்கலையாக வாழ்றவன்கிட்ட நீ மாமிசத்தையோ துரோகத்தையோ நஞ்சையோ காமத்தையோ கொடுத்தாலும் அவன் மலனாக மாற்றிக்கொள்வான். அப்ப அவன் எடுத்துட்டு வந்தது உனக்கு கண்ணுக்கு தெரிந்தது. அவன் வேட்டையாடு சமூகத்தை சார்ந்தவன். அவன் மாமிசை தான் எடுத்துட்டு வரான்னா, ஆனா அவன் கொண்டு வந்தது மலர். அவன் ஒரு உயர்ந்தவன். எதிலே உயர்ந்தவன்? குலத்தில் உயர்ந்தவன் இல்ல, சந்திரக்கலையில் சூரிய கலையில் உயர்ந்தவன் கண்ணப்பன். அப்ப அவனுக்குள்ள ஏன் கண்ணை கொடுக்கணும்னா, அதுதான் சரணாகதி தத்துவம். உடல் ஒன்றும் இல்லை, மனம் ஒன்றும் இல்லை. அப்ப நீ பூஜிக்கிற நேசிக்கிற எல்லாம் செய்யற கடவுள் அது, நான் மனுஷன் அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் அவன் நானே இந்த சிவன்,
அவன் என்ன சொல்றான்? நானே இந்த சிவன். இப்ப நானே இந்த சிவன் தெரிஞ்சதுனாலதான் ஒருத்த கண்ணை தோன்றான். அது கல்லுன்னு தெரிஞ்சுதான் கண்ணை நோண்டுவானா? சொல்லுங்க. அது நான் தான். அது என் கண்ணில எப்படி என் முன்னாடி என் மகனோ என் மகளோ இருந்தா எப்படி எமோஷன் ஆகி ஒரு வேலையை செய்வனோ, அப்ப அவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இது நான் தான், இது என் சிவன் தான். அப்ப என் கண்ணு வேண்டாம், என் கண்ணை தர்றேன். அப்ப அவனுக்கு எப்படி தெரியுது? அப்ப சந்திரக்கலை சூரியக்கலை ஓடினவனுக்கு ஒரு கடவுளை எப்படி அணுகணும், ஒரு தியானத்தை எப்படி பண்ணணும், ஒரு குருவை எப்படி அணுகணும்னு அவனுக்கு தெரியுதுங்கிறதான் அதோட தத்துவம். இன்ன வரைக்கும் பெரிய புராணம் படிச்சிருக்கிற எத்தனையோ பிராமணர்கள் இதை இந்த மாதிரி அணுகிருக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் இப்படி அணுக மாட்டான். புரியுதா? இந்த உலகம் முழுக்க ஞானியான அத்தனை பேரும் ஒரு நாள் ஒரு காலத்துல பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி இதெல்லாம் சிறு வயதுல மனதோடு இருக்கும் போது சாப்பிட்டு வந்தவன் தான். ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணான்? சந்திரக்கலையும் சூரியக்கலையும் வரும்போது அவன் இந்த இறைச்சி எல்லாம் வெத்து இடம், வெத்து விஷயம், தேவையற்ற விஷயத்த பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்து ஒரு இடத்துல மாறி போனான். ஒரு இடத்துல அவன் வேற ஒரு செயலுக்குள்ள மாறி போனான். அப்ப இறைவன் என்ன சொன்னானா? உயர்ந்த குலத்துக்கு நீ வந்துட்ட. அப்ப அவனுக்குள்ள என்ன ஆனிச்சு? மதம் இல்ல, ஜாதி இல்ல, மொழி இல்ல, பேர் இல்ல, எதுவும் இல்ல. இறைவன் என்ன சொல்றான்னா, எவனுக்குள்ளே சந்திரக்கலை சூரியக்கலை வாகித்து இருக்குதோ, எவனுக்குள்ளே ஓடுதோ, எவனுக்குள்ளே நல்ல செயலாக இருக்குதோ அங்கு யாமே இருக்கிறோம். அவனுக்குள் மதமோ ஜாதியோ பாகுபாடோ மொழியோ எதுவும் இல்லை, எந்த செயல்பாடுகளும் இல்லைன்னு அங்க சொல்லிட்டு போயிட்டான். இது இல்லாதவன் அவன் ஒரு குலத்தை சார்ந்தவனாகவோ, ஒரு மனிதனை சார்ந்தவனாகவோ, ஒரு மொழியை சார்ந்தவனாகவோ, ஒரு ஜாதியை சார்ந்தவனாகவோ இருக்கிறான். எவனுக்கெல்லாம் சந்திரக்கலை சூரியக்கலை வேலை செய்யலையோ அவன் ஜாதிக்குரியவனாக இருக்கிறான். சந்திரக்கலையும் சூரியக்கலை ஓடியவன் அவன் நாவில இருந்து ஜாதி வராது, அவனுடைய செயல்ல இருந்து வராது. நீ வேணா சோதிச்சு பார், ஒரு நாள் சந்திரக்கலை சூரியக்கலையாக மாறிப்பார், அன்னைக்கு உன் நாவில இருந்து என்ன வருதுன்னு பார்த்துடலாம். வரவே வராது. அப்ப மனிதனாக இருக்கப்படுகிறோம். நீ எங்கே பிரிந்து நிற்கிறாய்? எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றாய்? நான் ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னா, நீ ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது உனக்குள்ளே, நீ சுதந்திரம் கேட்க வேண்டியது உனக்குள்ளே. மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் சுதந்திரம் கேட்டா கொடுத்துருவாரா? நான் ஒடுக்கப்பட்ட இந்த ஊரை விட்டு ஒதுக்கி இருக்கிறேன், அங்க ஒரு 10 வீடு எனக்கு வச்சிருக்கிறேன், அந்த நகரப்புறத்துக்குள்ள பணத்தை கொண்டு எரிக்க முடியல, இறந்தவனை தூக்கிட்டு போக முடியல, நான் இந்த ஊர்ல நடக்க முடியல, இந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பூஜை பண்ண முடியல, இந்த ஊர் சாமியை நானும் சக மனிதனா பார்க்க முடியல, அந்த தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணோட நான் திருமணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற கிளைம் பண்றிய ஒரு மனம் படைத்த மனிதன்ட்ட இன்னொரு மனம் படைத்த மனிதன் போய் எதை எதிர்பார்க்கிறாய்? யார் தீர்வு கொடுப்பா? யாரால் தீர்வு கொடுக்க முடியும்? நீ ஒரு நாள் சந்திரக்கலை சூரியக்கலையா உயர்ந்து பார், அந்த 10 வீட்டுல இருக்கிறேன் ஒடுக்கப்பட்டன்னு சொன்ன பார், அங்கு நீ இருக்க மாட்டாய். அங்க நீ இருக்க மாட்டாய். உனக்கு யார் தெரியுமா பூஜை பண்ணுவா? ஒரு பிராமணர் பூஜை பண்ணுவார். உன்னை யார் தெரியுமா கும்பிடுவா? அந்த தெருவுக்குள்ள நீ நடந்து போகாத, தீட்டுன்னு சொன்னாம பாரு, அவன் தான் சாமி கும்பிடுவான். உன்னை யார் தெரியுமா கும்பிடுவான்? உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், நீ வேற சாதி நம்புற, அவன் அவனுடைய மகளுக்கு உன் காலடியில் வைத்து தாலியை வாங்கிட்டு போவான். மனிதன் மனிதனாக இருக்கும்போது எல்லா கலர்ஸும் பூசப்படும். ஆனால் சந்திரக்கலை சூரியக்கலையும் போகும்போது எல்லா விதமான கலர்ஸுகள்லையும் ஒளிகள் பிரகாசிக்கப்படும். அவ்வளவுதான் விஷயம். ஊர்ல இருக்கிற மையெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்பும்போது நீ மனிதன். ஊர்ல இருக்கிற பொருள் சந்தனம் குங்குமத்தெல்லாம் வாங்கி இது இளநீ கிளநீ இந்த பால் தயிர் எல்லாத்தையும் வாங்கி தலையில ஊத்திக்கிட்டு இருக்கும்போது அது அபிஷேகம். உண்மையான அபிஷேகம் இறைவனுக்கு நீ பண்ணணும், உனக்கு நீ பண்ணணும்னா சந்திரக்கலை சூரியக்கலையால அபிஷேகம் பண்ணு. பிரதோஷத்துல போய் நந்திக்கு ஊத்துறல்ல, அது பேர் அபிஷேகம் கிடையாது. இறைவனுக்கு ஊத்துறப்பாரு எது? உனக்குள்ளே அபிஷேகம் பண்ணு. இறைவனுக்கு உண்மையான அபிஷேகம் எது? காற்றுதான். உன் காற்றுதான்.
உன் காட்டை வச்சு முதல்ல உனக்கு அபிஷேகம் பண்ணு. அங்க யாரு வருவான்னா, நீ பண்ற அபிஷேகத்தை பார்த்துட்டு, ஏன்டா மகனே பல நாள் பாக்குறேன் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கேடா சதுரக்கலை சூரிய கலையால, நான் வந்துடுறேன்டான்னு வந்து உட்காந்துக்குவான். அப்ப கருவறையாக உன் தலையே மாறி போகும். கருவறையாக உன் தலை மாறி போனதுக்கு உனக்கு கல்லறை இல்லை. கல்லறை இல்லாதவனுக்கு சில்லறை தேவையில்லை. கல்லறையும் சில்லறையும் தான் உன்னை சின்ன பின்னமாக செதற அடிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா? இதுதான் உண்மையான செயல், உண்மையான வடிவம் இதுதான். அப்ப ஒரு மனிதனுடைய உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னா இதுக்குள்ளதாங்க இருக்கு. இதை கண்டுபிடிக்க முடியாம தான் பல வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஈயம் பூசுகிற ஒருத்தன் மாதிரி சுத்தி தெரிஞ்ச நான். முன்பக்கம் பூசுவேன், அடுத்தது பின்பக்கம் பூசுவேன், அடுத்தது பின்பக்கம் பூசுவேன், அடுத்தது முன்பக்கம் பூசுவேன். ஆனா கடைசி வரைக்கும் பூசுவது நிக்கல, பாத்திரமும் நிக்கல. கடைசியில ஒரு நாள் பாத்திரம் வந்து நிக்குது, நான் இல்லை. எங்கன்னு பார்த்தா நான் செத்து போயிட்டேன். ஆனா இந்த காற்று இருந்தா முன்பக்கமும் பூச வேண்டாம், பின்பக்கமும் பூச வேண்டாம். உன்னை என்ன பண்ணிரும், உன் உடல் வேற தன்மைக்குள்ள மாறி அங்க அந்த பாத்திரங்கள்லாம் வேற வடிவத்துக்குள்ள மாறிடும். அப்ப உன்னுடைய போக்கு, உன்னுடைய வாழ்க்கை மாறி போயிடும். புரியுதுங்களா? இப்ப என்னிட்ட நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல எல்லா பேருமே சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நீ சுடுகாட்டுக்கு போவாதான்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பேங்குக்கு போனாங்க, அதே மாதிரி எல்லாருமே சுடுகாட்டுக்கும் போறாங்க. ஆனா நீ பேங்குக்கும் சுடுகாட்டுக்கும் போறதே தவிர்க்க முடியும். அதுக்கு ஒரே சொல்யூஷனு நான் கிடையாது, சந்திரக்கலை சூரியக்கலை. அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளு சூட்சமத்திலையோ நேரடியாகவோ எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு கொடுப்பான். ஆனா அத இந்த ரோட்ல போறவன் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு தட்டை நீட்டுவான் பாரு. அந்த மாதிரி தியானத்தை நீ பண்ணி அந்த மாதிரி உருக்கி 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 ஏதோ கேட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இந்த ஆடி ஆஃபர் தீபாவளி ஆஃபர் மாதிரிலாம் கிடையாது. இந்த தியானங்கிறது இயல்பாக நடக்கணும். புரியுதுங்களா? கற்பூரம் மாதிரி, கற்பூரம் தானா எரியக்கூடியது. ஆனா நீ அதை கொளுத்தி எரிய வைக்கிற. அவர் என்ன சொல்றாருன்னா தானா எரியணுங்கிறார். தானா எரிஞ்சாதான் கற்பூரத்துக்கு மரியாதை. நீ கொளுத்தி எரிய வச்சனா கற்பூரத்துக்கு மரியாதை கிடையாது. அப்ப உனக்குள்ள ஒரு தீ தானா கிடைக்கணும். நீ என்கிட்ட கேட்டு பெறக்கூடாது. அதனாலதான் சொன்னார், ஊர்ல பல நாள் பல பேர்கிட்ட பல விதமா பல மனிதர்கள்ட்ட பல தன்மைகள்ல பல செயல்கள்ல பிச்சை எடு. ஒரு நாள் உனக்கு ஞான பிச்சையை நானே கொடுப்பேன். கோடீஸ்வரன் பல பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறான். அதுக்கு கீழே உள்ளவன் அந்த கேட்டகரியில் இருக்கிறவன் பிச்சை எடுக்கிறான். கீழே இருக்கிறவன் வெவ்வேறு விதமா பிச்சை எடுக்கிறான். ஆனா பல ஆண்டுகள் பிச்சை எடு. ஒரு நாள் இந்த பிச்சைக்கு விடுதலை என்ன என்று ஞான பிச்சையை நான் தருவேன். அதுக்கப்புறம் நீ பிச்சையே எடுக்க மாட்ட. அந்த இறைவன் பிச்சை போட்டான்னா என்ன நடக்கும்னா பிச்சையே எடுக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்ப நான் கையேந்திரன்னு நீ பிச்சை போடுறன்னா இந்த பிச்சையை நிறுத்தவே முடியாது. தொடர்ந்து பிச்சை எடுப்போம். நீ இப்ப வேலை செய்யற, சம்பளம் வாங்குறல்ல, அது உழைக்கிறங்கல்ல, அதுவும் பிச்சை தான். புரியுதா? அதுவும் பிச்சை தான். அவன் என்ன நினைக்கிறான், முதலாளி பாஸ் ஏ ஸ்டாப் அப்படின்னு உன்னை சம்பளம் போடுறான்ல, பிச்சையா தான் நினைச்சு போடுறான். அவன் உன்னை முதலாளியா நினைக்கலையே. நீ பெரிய ஐடியில பெரிய சூப்பர் ஸ்டாராரு, நீ யாரா வேணாலும் சுந்தர் பிச்சையே இருக்காரு. அவரு என்ன, அவரு ஸ்டாஃப் தான். அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான். புரியுதா? அப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு கீழே வேலை செய்யறவன் தாடா, நான் தானடா உனக்கு சாப்பாடு, நான் தானடா உனக்கு, நீ திங்கிற சோறு என்னால இருந்து வருதுடா, நீ இவ்வளவு பெரிய அதிகாரம் புகழ் இந்த கார்லாம் எவன்கிட்ட வச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். பிச்சை தானே. இப்ப பல நாள் இப்படி பிச்சை எடு. ஒரு நாள் நான் பிச்சை போடுவேன். அப்ப என்ன ஆகும்னா, நான் போடுற பிச்சையில நீ எந்த பொருளுமே வேண்டான்ட்டு போயிரு. எந்த பொருளுமே தொட மாட்டாங்க. நீ சுந்தர் பிச்சையா வந்தாலும் சுந்தர் நீயே வேண்டாம், உன் பொருள் வேண்டான்ட்டு போயிருவ. நீ வச்சுக்க ராஜா அப்படின்ட்டு போயிருவ. புரியுங்களா? அதுதான் சொல்றது. நகரப்புறத்திலேயோ எங்கெங்கயோ ஆங்காங்கயோ எங்க பிச்சை எடுத்தாலும் பிச்சை போடுறவன் இறைவனா இருக்கணும், மனுஷனா இருக்கக்கூடாது.
நாம பிச்சை எடுத்துறது எல்லாமே மனிதன்ட்டே எடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம எங்க பிச்சை எடுக்கணும்னே நமக்கே தெரியாது, எவன்கிட்ட எடுக்கணும்னே தெரியாது. அதனாலதான் ஞானி சொல்லி கொடுத்தான், பிச்சை எடுத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் மனித கூட்டத்துல நானும் ஒருத்தனா வந்து நானே உனக்கு பிச்சை இடுவேன். அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள், இதோடைய செயல் வடிவமா. அப்ப எவ்வளவு பெரிய சென்சேஷனான இந்த உலகம், இந்த மக்கள் வாழ்க்கை, அதை உணராம இவங்க பாட்டுல ஏனாதானங்கிற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு ஆளை அணுகிறதுல பார்க்க வர்றவங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் அது ஏற்பட மாட்டேங்குது. ஒரு நாள் அந்த தெய்வீக கலை தானா சித்தியாக்கும் போது தாங்க அதுல வந்து சக்சஸ்ங்கிறது. அதாங்க ஒரு அம்மா புள்ளதான் பார்க்க முடியுங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியும். அவன் நல்லவளா தீயவளாங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். ஒரு அம்மா அப்பாவை தீர்மானிக்க முடியாது. அவங்க நினைக்கிறாங்க நான் தான் தீர்மானிக்கிறேன்னு. அவங்க எல்லாம் இல்ல, தோத்து போயிருவாங்க. புள்ள பெக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. அந்த புள்ள நல்லவளா கெட்டவளாங்கிறது காலம்தான் தீர்மானிக்கும். அந்த மாதிரி இந்த தியானத்துக்குள்ள வந்து அந்த கலை அதுவா கிடைச்சா வரலாறு, அது கிடைக்கும், அது நடக்கும், அது விஷயம் இருக்கும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கும். புரியுங்களா? ஒரு வாழ்க்கையில என்ன சவால்னா, நீ ஒரு ஏழை, உன் வீட்டை சுத்தி 50 கோடி ரூபாய் பணத்தை கொட்டி வச்சிடறோம். நீ உண்மையான ஆளுன்னா 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆனாலும் அதுல இருந்து ஒரு நோட்டை கூட எடுக்காம வாழ்ந்து காட்டும். அப்படி நீ வாழ்ந்துட்டனா நீ தான் இறைவன். அதே மாதிரிதான் இத்தனை சவால்கள்லையும் நீ அந்த சந்திரக்கலையை சூரிய கலையை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டனா நீ தான் பெரியாரு. நீ மாறிய தீர்வ, உன்னை எவனாலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதான் இதோடைய நம்பகத்தன்மையான ஒரு செயல். புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதோடைய உண்மை தத்துவத்தை நாம வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்.